எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ பெரிய கற்பு ஜோதிட நிலையம் சார்பாக எல்லோரையும் வணங்கிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு இருந்தேன். ஒரு 4ஆம் இடம், ஒருத்தனுக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது 4ஆம் இடம் தான். இந்த 4ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கையில் வீடு வாசல் அமையுமா அப்படிங்கிற ஒரு கூற்றெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்கணத்துக்கு 4 கூடையவன் போய் சனி. அந்த சனி 4ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துல சிம்மத்திலே இருந்து திசையோ புத்தியோ நடக்கையில் கண்டிப்பாக அவனுக்கு வீடு வாசல் யோகத்தை கொடுக்கும். இப்போ 4ல் சனி இருந்து 4ஆம் இடத்து அதிபதியோட பாவக்கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் வீடு வாசல்லாம் உண்டு. ஈவன் விருச்சிக லக்னத்துக்கு 4ல் ராகுவோ கேதுவோ இருந்து 4ஆம் இடத்து அதிபதியான சனி வலுப்பெற்று 10ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல இடத்துல இருக்கையில் வீடு வாசல் யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பவர்களுக்கு தான் பணிபுரியக்கூடிய இடத்துல அப்பார்ட்மெண்ட்டு அலாட் பண்ண ஒரு வீடு வாசல் கம்பெனி மூலியம் கிடைக்கல, அரசாங்கத்தின் மூலியம் கிடைக்கக்கூடிய வீடு வாசல். இப்போ போலீஸ் அதிகாரிகள் இவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே ஒரு அலாட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு வாசல் அமைக்கிறதுக்கு கொடுப்பன உண்டு. அதுபோல் நம்ம வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். அந்த யோகத்தையும் கொடுப்பார். அதனால் பாவக்கிரகங்கள் இருக்காதனால வீடு வாசல் இருக்காது போகாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வேண்டாம். கண்டிப்பாக 4ஆம் இடத்து அதிபதியை வலுப்பெற்று இருந்த நிலையில் ஒரு காலத்தில் அவருக்கு நல்ல வீடு வாசல் சொத்து சுகம்லாம் உண்டு. ஆனால் 4ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் 4ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு நல்ல வீடு வாசல் கிடைக்காது. அதே மாதிரி சுக்கிரன் நீசம் பெற்று இருந்தாலும் நல்ல சுகபோக வாழ்க்கைக்கு உண்டான வீடு வாசலை அமைப்பது ரொம்ப சிரமம். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஜாதகருக்கு அவரோட மனைவின் பேர்லேயோ இல்லை குழந்தைகள் காலங்களுக்கு பிறகு அவர்களோட ஜாதக அமைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா அவர்கள் பேரில் இடத்த வாங்கி அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு வீடு வாசலாம் அமைக்கலாம். நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லைன்னா தயவு செய்து நம்ம எந்த காலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு வீடுகள் அமைப்பது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அதில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நன்றி.